வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லாலிபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ முதல் சிக்கன் லாலிபாப்பை நம்ம மேரினேஷன் ஸ்டெப்பை பார்ப்போம். ஸோ லாலிபாப் பீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 பீசஸ் எடுத்திருக்கேன். அடுத்து இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், அடுத்து லெமன் ஜூஸ் ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிடுவோம். ஒரு பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது ஒரு 1 ஸ்பூன், அப்புறம் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மினிமம் 1 hour இல்லாட்டி மேக்ஸிமம் முந்தின நைட்டே கூட ஊற வச்சுருங்க. ஸோ எவ்வளோ தூரம் மேரினேட் ஆதோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் மேரினேட் பண்ணியிருக்கிறது 1 hour தான். அடுத்து மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை ஒரு பேட்டரில் டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். அதுக்குண்டான பேட்டர் ப்ரிப்ரேஷனை இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது ஒரு 1 ஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது ஒரு 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். இப்போ தண்ணி தேவைக்கேற்ப ஆட் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக ஆக்கிக்கோங்க. இப்போ ஹோட்டல் ப்ரிப்ரேஷன் இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி மைதா மாவும் நம்ம யூஸ் பண்ணல. அடுத்து இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது நம்ம சிக்கனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை இந்த பேட்டரில் டிப் பண்ணி 1 by 1 பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒன்ஸ் நல்லா வெந்த பிறகு எடுத்துடுவோம். ஸோ நான் டபுள் டைம் ஃப்ரை பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னா வெளியே இருக்கிற லேயர் உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்து வச்சுருவோம். ஒன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்து வச்ச பிறகு திருப்பி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஸோ இப்போ திருப்பி எல்லா 12 to 15 பீசஸ் நான் வச்சுருக்கதை எல்லாத்தையும் திருப்பி ஒரு தடவை போட்டு ஒரு 1 minute கிட்ட ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், இல்லாட்டி தனியாக கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.